வணக்கம். நான் டாக்டர் ஜெஸ்ஸி. இன்னைக்கு நம்ம மூல நோயை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மூல நோயினால சிரமப்படுறவங்க இதை வெளியில சொல்றதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை வெளியில சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் இந்த நோயினால பாதிக்கப்பட்டாலும் ஒரு 5% மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இந்த நோயை ஆரம்பத்துல நீங்க கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா சீக்கிரமா உணவு பழக்க வழக்கத்தினாலையும் மருந்துகள்னாலையும் குணப்படுத்த முடியும். இதுக்கு என்ன ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறி வரக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலு, அப்புறமா உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. அடுத்து பாத்ரூம்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோனும் எடுத்துட்டு போயிட்டா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியாது. அடுத்து அப்டாமினல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, அதாவது ரொம்ப சிரமப்பட்டு மோஷன் போறது, இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்து நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது, நிறைய கீரைகள், நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தாலே மலம் இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா பைல்ஸ் வரதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப ஓவர் வெயிட் ஆகும்போது அவங்களால அந்த வெயிட்னால என்ன ஆகும்னா வயிற்றுல ஒரு அழுத்தம் உண்டாகும். இதுவும் பைல்ஸ் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். கர்ப்ப காலத்துல அந்த பேபி வயிற்றுல இருக்கும்போது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். கர்ப்ப காலத்துல அதுக்கப்புறமா சரியாயிரும். ஒரு சிலருக்கு அது தொடர்ந்து நாள்பட்டதா இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா மோஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, சரியான நேரத்துக்கு மோஷன் போகாம இருக்கிறது, இதுவும் ஒரு காரணமா இருக்கு. அடுத்ததா உங்களுடைய ஃபுட்டுல பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது, இதுவும் ஒரு காரணமா இருக்கு. இந்த காரணங்கள் எதுவா இருந்தாலும் ஆரம்பத்துல இந்த நோயை கண்டுபிடிக்கிறதன் மூலமா சீக்கிரமா குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பொதுவா இதுல 2 டைப்ஸ் இருக்கு, இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ். இன்டர்னல் பைல்ஸ்ல ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா உள்மூலம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அது உள்ளாடி இருந்தாலும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது, பெயினும் இருக்காது. 2வது ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா பெயின் இருக்காது, அந்த மூலம் வெளியில வரும். அதுக்கப்புறமா மோஷன் போனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். 3rd ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மறுபடியும் உள்ள போகிறதுக்கு சிரமப்படும், உங்களுக்கு ப்ளீடிங்கும் ஆகலாம். 4th ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எப்போ மோஷன் போனாலும் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும், பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும், ஒரு இடத்துல உங்களால உட்காரவே முடியாது. இது இன்டர்னல் பைல்ஸுக்கான ஒரு 4 ஸ்டேஜஸ். அடுத்ததான் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பைல்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முளை நல்லா வெளியில தெரிய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்துல அந்த மூல நோயை 21 வகையா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம வாத பித்த கபம் இந்த 3 வகையான மூல நோய்கள்ல சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாத மூலம். வாத மூலம்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு மோஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா போகும், அடிக்கடி கேஸ் போய்கிட்டே இருக்கும். கேஸ் போகும் போதெல்லாம் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல வலி அதிகமாக இருக்குமே தவிர ப்ளீடிங் ஆகாது. 2வது பித்த மூலம். பித்த மூலம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மோஷன் டைட்டா போகும், அது கூட கண்டிப்பா நல்ல பெயினா இருக்கும். அடுத்து ப்ளீடிங் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா கப மூலம். கப மூலம்னு சொல்லும் போது அந்த வெளியில தெரியக்கூடிய அந்த முளை நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஒரு டெண்டர்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது கூட ஏதாவது ஒரு மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இது 3 வகையான சிம்டம்ஸ் இருக்கும். அடுத்து இதே போல சித்த மருத்துவத்துல ஒரு 21 வகையான மூல நோய்களின் வகைகளை சொல்லியிருக்காங்க. அது அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அதனுடைய அளவுகளை பொறுத்தும் அதை வகைப்படுத்தி இருப்பாங்க. இந்த மூல நோயினுடைய சிம்டம்ஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இதனால என்னென்ன தொந்தரவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கம்ஃபர்ட்டா உட்கார முடியாது. அவங்களுக்கு எப்பவுமே அந்த இடத்துல ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும், வலி இருக்கும். எப்பவுமே அவங்களுக்கு மோஷன் போறதுனாலே ஒரு பயமே வந்துடும். அந்த அளவுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோய். பொதுவாக இந்த குடல் இயக்கத்துல ஏதாவது ஒரு மாறுபாடு உண்டாச்சுன்னா கண்டிப்பா அந்த மூல நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஆனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் சுருண்டு அந்த இடத்துல அதிகமான அந்த ரத்தம் தேங்குறதுனால உண்டு பண்றது தான் இந்த மூல நோய். இது அதிகமா ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா ஹெச்பி குறைய ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால நிறைய சிம்டம்ஸ் நமக்கு பின்னாடி தொந்தரவை கொடுக்கறதுனால ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு மருந்து சாப்பிட்றது நல்லது. சித்த மருத்துவத்தில் இதற்கான மருந்துகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோர். இது உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும்,
குடல் சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லது. அந்த குடல் இயக்கத்தை வந்து சீரா வச்சிருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மோரோட வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தினமும் உணவுக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டு வரக்கூடிய பழக்கம் வந்து இருக்கணும். அடுத்ததா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 அத்திப்பழங்களை தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில வந்து அதை மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு ஜூஸா வந்து வெறும் வயிற்றுல தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம். இது என்ன பண்ணணும்னா அந்த பைல்ஸ் தொந்தரவுல இருக்கக்கூடிய அந்த பெயினை வந்து குறைச்சி காலையில மோஷன் போகும்போது அந்த மோஷனை வந்து ஃப்ரீயா போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மோர் என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த குடல் இயக்கத்தை வந்து கரெக்ட் பண்ணி மோஷன் வந்து ஃப்ரீயா போறதுக்கு இந்த மோரும் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா தினமும் வந்து ஏதாவது ஒரு டைம் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால குடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ஃபைபர் ஃபுட்டு நிறைஞ்ச கீரைகளை எடுத்துக்கொள்ளணும். ஏன் கீரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியில தள்ளிட்டு போகக்கூடிய வேலையை இந்த ஃபைபர் பண்றதுனால அதிக அளவு கீரைகளை சாப்பிட்றது நல்லது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல கோப்பிரண்டை சூரணம், மூலக்குடோரி தைலம், அடுத்து வந்து நத்தை லேகியம், இந்த மாதிரியான நிறைய மருந்துகள் இருக்கு. இதையெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது ஆரம்பத்திலே வந்து என்ன ஆகும்னா மூல நோய் வந்து சீக்கிரமா வந்து குணமாகும். என்னென்ன வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரே இடத்துல தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. மோஷனை வந்து கரெக்ட் டைம்ல வந்து போயிடணும். எப்பவுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அதிகமா வந்து சாப்பிடணும். தண்ணி குடிக்காம வந்து இருக்கவே கூடாது. எப்பவுமே வந்து உங்க உடம்புல வந்து உங்களுக்கு ஒரு கேர் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆகி வெளியில போயிடணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வாங்க. ஆரம்பத்திலே இந்த நோய் இருக்குது அப்படின்னா நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. நீங்க அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது முற்றிலுமா இந்த மூல நோயிலிருந்து வெளிப்பட முடியும்.